மாதத்தில் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளுக்கு நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ இந்த கிறிஸ்மஸ் மாதம் வந்துடுச்சே, அநேக தேவைங்க இருக்கிறதே, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், கிறிஸ்மஸ் துணி வாங்கணும், அநேக காரியங்க இருக்கிறது, இந்த பணத்தை எப்படி சந்திக்க போகிறேன்னு தெரியலையே, அதே போல் இந்த வருஷம் முடிய போகிறதே, எப்படி தான் நம்மளுக்கு இந்த புதிய வருஷம் இருக்க போகிறதோ, இந்த மாதம் எப்படி நம்ம கடந்து போகிறோமோ அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு வேதத்தில், யோபு புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, பயந்து கொண்டு இருக்கிறியா? பயப்படாத. இன்னைக்கு அவர் உங்க வாழ்க்கையில நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இசப்பா செய்ய போகிறாரு. அப்படின்னா நீங்க நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் நீங்க யோசிக்கிறதுக்கும் அதிகமான காரியம் செய்ய போகிறார். ஆமென். நீங்க நினைச்சிருப்பீங்க, இந்த காரியம் எப்படி நடக்குமோ, இந்த எனக்கு எப்படி கிடைக்குமோ, இந்த காரியம் எப்படி சுலபமாக முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காரியங்களை அந்த அந்த நேரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் யோசித்தே பார்க்க முடியாது. நான் ஐயோ அப்படி ஆகும் நான் நினச்சே பார்க்கல, அது முடியும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை, அது என் கைக்கு கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கல. ஆனால் ஆண்டவர் அதை கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. யோபுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது அவருக்கு இருந்த எல்லா ஆஸ்திகள், அந்தஸ்து, பிள்ளைகள், மனைவி எல்லாரும் என்ன பண்ண எழுந்து போயிட்டாங்க. ஆனால் பார்க்கும்போது ஆண்டவர் அதை ரெட்டிப்பான பண்ணாரு, அவர் கொடுத்தாரு. ஒருவேளை யோபு யோசித்திருக்கலாம், ஐயோ எல்லாம் போயிடுச்சே, எனக்கு இருந்த அந்தஸ்து, பணம், ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சே. ஆனால் அவர் யோசிக்க மாத்துறாரு, ஐயோ சரி போனா போட்டோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரை வேண்டிக் கொள்வதுக்கும் அவர் யோசிப்பதுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தாருல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அந்த அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதம் ஒன்றுமே இல்லை, கையில் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு துணி வாங்க முடியாது, இந்த காரியத்தை நம்ம போக முடியாது, அதை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிரகிக்க கூடாதபடியா இருக்க பெரிய காரியங்களை இசப்பா உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை சந்தோஷமாக்க போகிறார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த வேலை காலங்கள் சுபிக்கிறப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, நாம் கிரகிக்கூடாதபடிக்கு அப்பா சோதரப்பா பெரிய காரியங்களை நீ செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. இதோ இந்த வேலை கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்க, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா நீ பெரிய அற்புதங்களை செய்வீராக. அப்பா அப்பா எசப்பா ஸ்தோத்திரப்பா அவங்க வாழ்க்கையில் எது இல்லைன்னு இருக்கிறாங்களோ, எது எசப்பா ஆகாது என்று அப்பா இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று சப்பா கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து அவங்க கிடைக்க முடியாத பெரிய நன்மைகளை, அதிசயங்களை அவங்க வாழ்க்கையில் செய்யபடியான சுபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. உங்கள் நாம மாற்றமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.